2021 முதலமைச்சர் எதிர்கட்சிய தலைவர் இருக்கும்போது கொடுத்த வாக்குறுதி கொடுக்கல. நீங்க எந்த பிரஸ்? அப்படிலாம் பத்திரிகையால் தான் நான் சந்திக்கிறேன், உங்களை சந்திக்கல. அதாவது என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு பிரச்சனை நடக்குது, பேச்சுவார்த்தை நடத்தினாங்களே, இதெல்லாம் என்ன எதுவும் பேசுனீங்களா, எதுவும் தீர்வு வருமானு கேட்கும்போது, நீங்க எந்த பத்திரிக்கை, வழக்கமா நீங்க எந்த பத்திரிக்கை, நீளம்னா நான் பதில் சொல்ல மாட்டோம் அப்படிங்கிற. இது பதில் சொல்றது பதில் சொல்லாதெல்லாம் ரெண்டாவது விஷயம். அது நான் அதுக்கும் சட்டப்படி பதில் சொல்லணுமான்னு கேட்டா சொல்லணும், அதுக்கு என்ன அதுன்றதை நான் சொல்றேன். ஆனா அதுக்கு முன்னாடி இவங்க உண்மையிலேயே தேர்தல் அறிக்கையில இவங்க குறிப்பிட்டாங்களா? இவங்க குறிப்பிடலன்னு சொல்றாரு அமைச்சர், வெளிப்படையா பத்திரிகையாளர்கள் முன்னாடி குறிப்பிடலன்னு சொல்றாரு. திமுகவுடைய தேர்தல் அறிக்கையில 281 இருந்து 285 வரைக்குமே தூய்மை பணியாளர்களை குறிப்பிட்டு சொல்லப்படக்கூடிய திட்டங்கள். அந்த திட்டத்துல 285 285 என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஊராட்சிகள், அரசு பள்ளிகள், அரசு மருத்துவமனைகள், அரசு மாணவ விடுதிகள், நகராட்சி, மாநகராட்சி, பேரூராட்சிகள் ஆகியவற்றில் பணிபுரியும் தூய்மை பணியாளர்களின் பணி, ஊதியம், ஓய்வூதியம் போன்ற கோரிக்கைகள் உடனடியாக நிறைவேற்றப்படும் சொல்லி தேர்தல் வாக்குறுதியில கொடுத்தீங்களே, அதைத்தான் நீங்க செய்யலன்னு சொல்லி இந்த மக்கள் கேட்கறாங்க. அதை நீங்க தேர்தல் வாக்குறுதியிலே கொடுக்கலன்னு சொன்னா நீங்க எப்படிப்பட்ட அரசு, குறிப்பாக சேகர் பாபு எப்படிப்பட்ட ஒரு நபராக அவர் இருக்கிறாங்கிறது தான்